ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. லோன் வாங்குற அத்தனை பேருமே செய்யக்கூடிய தப்பு எது? நிறைய பேர் சொல்லுவாங்க லோனே வாங்காதே, லோன் வாங்குறதே தப்பு அப்படின்னு. நாம் அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு வாங்குறவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் முன்னுக்கு வரும்போது அவங்க அடைய வேண்டிய பல விஷயங்களை கொஞ்சம் முன்னாடி அடைகிறதுக்கு கடன் வாங்குறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வேலைக்கு சேர்ந்துட்டீங்க, வேலைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வாகனம் வேணும். நான் மொத்த பணத்தையும் சம்பாதிச்சு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போய் சேமித்து அதுக்கப்புறம் நான் ஒரு 2 வீலர் வாங்குறேன்னாக்கா ஒரு 3-4 வருஷம் உங்கள் லைஃப்பில் போயிடும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்கள் சொந்த காசில் பைக் வாங்க முடியும். ஸோ ஒரு பைக்கை வாங்கும்போது தாராளமாக லோன் வாங்கலாம். ஏன்னா இன்றைக்கி வாகன கடன்கள் குறைந்த வட்டியில் வங்கிகளிடம் நிறைய கிடைக்குது. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸே இன்றைக்கி நிறைய வெஹிக்கிள் லோன் கொடுக்க ரெடியாக இருக்காங்க பேஸ்ட் ஆன் யர் சேலரி ஸ்லிப். இன்ஃபேக்ட் பல பேர் வேலைக்கு சேர்ந்த உடனே முதல் மாதமே அந்த சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே அதில் வர கிரெடிட்டை பேஸ் பண்ணியே லோன் கொடுக்கறதுக்கு அதே வங்கி தயாராக இருக்கும். ஸோ கடன் கிடைக்கிறது 2 வீலர் வாங்குறதுக்கு. ஸோ 2 வீலர் வாங்குறதுக்கு கடன் வாங்குறது தப்பில்லை. இதுதான் என்னோட பாயிண்ட். ஸோ இந்த கடனை வாங்கக்கூடாதுன்னு சொல்கிற விவாதத்துக்குள்ளே நம்ம போகலை. நேரடியாக கடன் வாங்குறது தப்பில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் அந்த கடனை வாங்குகிற முறையில் சில தப்புகள் நடக்கலாம். அந்த தப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஒரு 2 வீலர் வாங்கும்போது மேக்சிமம் டியூரேஷன், அந்த கடனின் கால அவகாசம், எவ்வளவு வருஷங்களுக்கு 2 வீலர் லோன் கிடைக்குது, மேக்ஸிமம் என்ன அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு ஒரு குவிஸ் கொஸ்டின் கேட்குறேன். தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்கே இது கிடைக்குது, லாங்கஸ்ட் டியூரேஷன் லோனை யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத எழுதலாம். அடுத்தது, இந்த லாங்கஸ்ட் டியூரேஷன் லோன் சரியா தப்பா அப்படின்ற விவாதத்துக்குள்ளே நேராக போவோம். கடன் வாங்கிறதுல தவறுகள் நடக்குது நான் சொன்னேன் இல்லையா? அந்த தவறு நடக்கக்கூடிய முக்கியமான இடம் இந்த டியூரேஷன். எவ்வளோ வருஷத்துக்கு தவணை கட்டுறோம் அப்படிங்கிறது தான் இன்வெஸ்டர் பண்ணக்கூடிய மிக முக்கியமான தவறு. என்ன பண்ணுறாங்க, எல்லாம் லாங்கர் டியூரேஷனை செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் ஒரு கார் வாங்குறேன், அது விலை உயர்ந்த ஒரு காராக இருக்கும். அந்த காரு கூட நான் 3 வருஷம் அப்படின்னு ஒரு தவணையை வச்சுப்பேன். 3 இயர்ஸில் பே பண்ணிடலாம் அப்படின்னு. என்ன ரீசன்னா, காரினுடைய மொத்த காஸ்ட் என்ன? ஃபஸ்ட்டு டீலருக்கு கொடுக்கக்கூடிய விலை, ரெஜிஸ்ட்ரேஷன், இன்சூரன்ஸ், இதுதான் காஸ்ட்டு. இது தவிர ஆட் ஆகிற காஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் காஸ்ட். 3 வருஷத்துக்கு மட்டும் நம்ம இஎம்ஐ கட்டும்போது இந்த இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் மொத்த காரினுடைய விலையில் கொஞ்சம் ஆட் ஆகுது, அவ்வளோதான். ரொம்ப கணிசமாக ஆட் ஆகாது. இதே அந்த டியூரேஷன் கூட கூட நீங்கள் அந்த காரை வாங்கிறதுக்கு கட்டக்கூடிய வட்டி மட்டும்தான் கூடிக்கிட்டே போகுது. ஸோ இப்போ 3 வருஷத்துக்கு வாங்குறதுக்கு பதிலாக 6 வருஷத்துக்கு நீங்கள் தவணை கட்டினீங்கன்னா நேச்சுரலாக வட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கும் மேலே இருந்தால் வட்டி மேலும் கூடும். ஸோ ஒரு கடன் வாங்கும்போது அந்த டென்யூர்னு சொல்லுவோம், எவ்வளவு காலத்துக்கு நம்ம வட்டி கட்ட போகிறோம், எவ்வளோ காலத்துக்கு நம்ம இஎம்ஐ பே பண்ண போகிறோங்கிறது தான் மிக முக்கியமான ஃபேக்டர். அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ப்ரைவேட் பேங்க்கில் 2 வீலர் கார் லோன் வாங்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, மாதம் ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்டில் முடிச்சுட்டு போயிடுறாங்க. சில நேரங்களில் பொதுத்துறை வங்கிகளில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. பட் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியே என்ன பண்ணுதுன்னா நிறைய பேரை ரொம்ப நாளைக்கு அந்த லோன் இழுக்க வைக்குது. சில பேர் அதில் போய் டாப் அப்பும் வாங்குறாங்க. டாப் அப் வாங்கும்போது நீங்கள் லோனுடைய டியூரேஷனை மேலும்
அதிகரிக்கிறீங்க, 2 வருஷம் பே பண்ணிட்டு மறுபடியும் காசு வாங்குனீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்னும் மேலும் மேலும் வட்டி கட்ட போகிறீங்க. ஸோ ஒரு கடனை வாங்கும்போது, அதுவும் ஆட்டோ லோன் வாங்கும்போது டியூரேஷனை ஷார்ட்டாக வைக்கணும். டியூரேஷன் நீள நீங்கள் அந்த காரை என்ஜாய் பண்ணுறதுக்கு எக்கச்சக்க வட்டி கட்டுறீங்க, அதை முழுவதும் தவிர்க்க வேண்டும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இது 2 வீலர் லோனுக்கு. பர்சனல் லோன் வாங்குறதுல இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குங்க. அதில் நடக்கக்கூடிய மிஸ்டேக்கை இப்போ நம்ம பேச போகிறோம். என்னுடைய ஒரு நண்பர், அவர் என்ன பண்ணியிருந்தாரு, ஒரு லேண்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் லோனை ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் வாங்கிட்டார். லட்சக்கணக்கான ரூபாய் வாங்கிட்டாரு. வாங்கின பிற்பாடு என்ன ஆகுதுனாக்கா, அந்த லேண்ட் அவரால் வாங்க முடியல, அது ஏதோ டைட்டிலில் டிஃபெக்ட் இருக்குது. இப்போ திருப்பி நான் போய் கட்டுறேன்னு சொன்னால் பல சதவிகிதம் அவங்க ப்ரீ க்ளோஷர் லோனு கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லோனை உடனடியாக மூடுவதற்கும் அந்த உரிய கால அவகாசம் ஒரு 5 வருஷத்துக்கு வாங்கிட்டான்னா அதை விட்டுட்டு 1 மாதத்தில் திருப்பி பே பண்ணுறதுக்கு 5% வரைக்கும் கேட்குறாங்க. என்ன நெகோஷியேட் பண்ணாலும் ரொம்ப குறைய மாட்டேங்கிறாங்க. ஸோ பர்சனல் லோன் வாங்கும்போது இந்த ப்ரீ க்ளோஷர் இருந்தாக்கா அந்த லோனே வாங்கக்கூடாதுங்கிறேன். அப்படி ப்ரீ க்ளோஷரோட தான் பர்சனல் லோன் வரும்னா பர்சனல் லோனே வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா எவ்வளோ வட்டி உங்கள்கிட்டேருந்து எடுக்கணும்னு அவங்க ஏற்கனவே கணக்கு போட்டு அந்த மொத்த பணத்தையும் கறக்காமல் உங்களை விடுறதில்லை. உங்கள் நிதி நிலைமை வளர்ந்து நீங்கள் அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னாலும் ஒரு நல்ல வாடிக்கையாளராக, ஒரு நல்ல கடன்தாரராக பணத்தை திருப்பி கொடுக்க போகும்போது உங்களை அந்த கடன் கொடுக்குறவங்க பனிஷ் பண்ணுறாங்க. ஸோ இது லோன் வாங்கும்போது தவிர்க்கப்பட வேண்டிய மிக முக்கியமான அடுத்த விஷயம். நுகர்வுக்கு லோன் வாங்குவது. ஹாலிடே போகிறேன், அதை நான் வந்து இஎம்ஐ ஆக்குறேன் அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கி ஹாலிடே பிளானர்ஸ், ட்ராவல் கம்பெனிஸ் எல்லாமே பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு உங்களுடைய கடன் சக்திக்கு ஏற்றாற் போல ஹாலிடேஸை பிளான் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நிறைய பேருக்கு என்ன தோணுதுன்னா, பணத்தை சேர்த்து வச்சு வருஷ கணக்காக ஆன பிறகு லேட்டாக ஒரு நல்ல ஹாலிடே போய் என்ன யூஸு, இப்போ தான் இது ஈஸியாக கிடைக்குதே, இதை யூஸ் பண்ணிவிட்டு ஹாலிடே போயிடலாமே அப்படின்றது தான் இன்றைக்கி ஜென்சி திங்கிங். எதுவும் வெயிட் பண்ணக்கூடாது, நமக்கு கிடைச்சா என்ஜாய் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதுதான் மைண்ட் செட். இப்போ இந்த மைண்ட் செட் தப்பு அப்படின்னு நான் நிச்சயமாக சொல்ல மாட்டேன். தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்போம். ஹாலிடேக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்குது, ஃபைனான்ஸ் காஸ்ட் இருக்குது, அது எக்ஸ்ட்ரா. ரெண்டாவது, இப்போ இந்த ஹாலிடே காஸ்ட்டை நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு பட்ஜெட் இருந்ததுனாக்கா அந்த பட்ஜெட்டில் உங்களால் எவ்வளோ பணம் போட முடியும்னு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ள பணத்துக்கு நீங்கள் ஃபைனான்ஸுக்கு போக போகிறீங்க. இந்த எக்ஸ்ட்ரா பணத்தை நீங்கள் எவ்வளோ நாளில் திரும்பி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அந்த மாதிரி வாங்கக்கூடிய பணத்தை 1 வருஷத்துலையோ மேக்ஸிமம் 18 மாதத்துலையோ 2 வருஷத்துலையோ கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஹாலிடேல போகிறாங்க. ஸோ ஒரு ஹாலிடே போகும்போது ப்ரீவியஸ் ஹாலிடேயோட லோனை வந்து அடைச்சிடுறாங்க. ஸோ அந்த குறுகிய காலகட்டம் 1 வருஷத்துக்கு வட்டி கட்டும்போது அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது, ஒரு 9-10% முடிஞ்சு போயிடுது. இப்படி பிளான் பண்ணுறவங்க கடன் வாங்கிறது வேற விஷயம். அவங்களுக்கு அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. பட் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், 3வது ஹாலிடே போகும்போது இன்னும் முதல் ஹாலிடேயோட இஎம்ஐயை கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ வரிசையாக இஎம்ஐ, ஒருத்தர் பேரில் ஒரு இஎம்ஐ, அடுத்தது ஸ்பௌஸ் பேரில் ஒரு இஎம்ஐ, மறுபடியும் இந்த முதல் ஆள் பேரில் 2வது இஎம்ஐ, இப்படி ஹாலிடே போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இது தவிர்க்கப்பட வேண்டியது. ஹாலிடே போகிறதுக்கு லோன் வாங்குறீங்கன்னா அதை ரீபே பண்ணுற டிசிப்ளின் ரொம்ப நல்லா இருக்கணும். ஷார்ட் பீரியடில் ரீபே பண்ணிடணும். அது எதுக்காக இருக்கணும்னா, அடுத்த வருஷம் போக வேண்டிய வெக்கேஷன் இந்த வருஷம் போயிடுவோம், நமக்கு டைம் இருக்குது, நம்ம எங்கே இருக்கோம், இப்போ என்ஜாய் பண்ணலாம், இன்றைக்கி எல்லாமே நல்ல அட்வான்டேஜஸாக விலையெல்லாம் கிடைக்குது, பேக்கேஜஸ்லாம் நல்ல அட்ராக்டிவாக இருக்குது, அதனால் இப்போ போயிடுவோம், அடுத்த வருஷம் இது கிடைக்காதுன்ற ஒரு மைண்ட் செட் இருந்ததுனாக்கா அப்போ நீங்கள் போகலாம். பட் அந்த அடுத்த வருஷம் வர்றதுக்குள்ளே உங்கள் கடனையும் நீங்கள் அடைச்சிருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த லோனை எப்படி வாங்குகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு லோன் வாங்கினதுடைய மெரிட்டை டிசைட் பண்ணக்கூடியது. லோன் வாங்கணுமா கூடாதா, லோனே வாங்கக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு விவாதத்துக்குள்ளே நம்ம போகலை. அது தனிநபர் விருப்பம். பட் லோன் வாங்குறவங்க எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நாம். அது இப்படித்தான் மேனேஜ் பண்ணணும்னு விதி இருக்குது. அந்த விதிமுறைக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா தான் உங்கள் பர்சனல் ஃபைனான்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும், வளரும், மற்ற விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களை வந்து அடையும். ஒருத்தர் தன்னுடைய வருமானத்தில் ஒவ்வொரு வருஷமும்
எவ்வளவு பணத்தை வட்டிக்கு கொடுக்குறாரு அப்படின்னு ஒரே ஒரு கால்குலேஷன் போட்டாலே ஒவ்வொரு வருஷமும் அவங்க போடக்கூடிய இந்த கால்குலேஷன் அவங்க பர்சனல் ஃபைனான்ஸ் பெட்டர் ஆகுதா ஒர்ஸ் ஆகுதா அப்படின்னு அவங்களுக்கு தெளிவாக சொல்லிடும். இந்த லோனை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி லோனை குறுகிய காலத்துக்குள்ளே திருப்பி கட்டுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் கட்டக்கூடிய வட்டியை குறைக்கக்கூடிய ஒரு முடிவு. அந்த முடிவை சரியாக எடுத்தாக்கா நீங்கள் வாங்கக்கூடிய கடன்களை நேரத்துக்கு கொடுத்துருவீங்க, சீக்கிரம் கொடுத்துருவீங்க, லைஃபை என்ஜாய் பண்ணுவீங்க, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அடைவீங்க. அதே சமயத்தில் கடன் உங்கள் சேமிப்பை விழுங்காமல் பார்த்து கொள்வீர்கள். இதுதான் பர்சனல் ஃபைனான்ஸில் கடன் வாங்குறதுல எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டியது. கண்மூடித்தனமாக எக்கச்சக்க கடனை ரொம்ப லாங் டைம் டியூரேஷனுக்கும் வச்சுக்க கூடாது. இதெல்லாம் சரியாக புரிந்து கொண்டவர்கள் கடன் நிர்வாகத்தில் சரியாக இருப்பார்கள். கடன் அவர்களுக்கு ஒரு பெரிய சுமையாக இருக்காது. வாழ்க்கையை சரியாகவும் அனுபவிப்பார்கள். வளர்ச்சியையும் நிதி நிலைமையில் காட்டுவார்கள். பொருளாதார ரீதியாக உயர்வார்கள். அந்த உயர்வை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.